கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த ஒரு சீனு, ஒரு நாடகம், ஒரு சீன் எப்படின்னு சொன்னால் சினிமாவில் போடலாம். ஒரு ஹீரோ அந்த அந்த கூட்டுரோடு அங்கே நிற்கிறார். அங்கே டீ கடை அப்படி தெரு போகிறதுக்கு வரத்துக்கு அப்படி இருக்கும், இப்படி தெருவுக்கும் அப்படி தெருவுக்கும் அதான் கூட்டுருந்தாங்க. அங்கே டீ கடை இருக்கும். அங்கே டீ கடை நின்று ஹீரோ அப்படியே ஒரு பேப்பர் படிச்சு டீ சாப்பிட்டு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறார். அப்புறம் அதே அப்படி எதிரில் அதே வழியாக அது அவங்க தான் ஹீரோயின், அதான் நாயகி. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குண்டா ஒன்று வச்சுக்கணும், சரி ஒரு பித்தளை குண்டாங்க, ஒரு குண்டா வச்சுக்கின்னு அப்படியே நடந்து வந்துருக்கிறாங்க. அவங்க பின்னாடி ஃப்ரெண்டு தோழி அவங்கள வர்றாங்க. ஏன்னா தனியாக வரமாட்டாங்களே, கூட ஒரு தோழி மாரி ஒன்று வந்து எனக்கு இன்னொரு பொண்ணு கூட வருது. ஒரு பாவாடை தாவணி கட்டி அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ இந்த சைடு, இந்த பக்கம் லெஃப்ட் சைடுலேருந்து ஒரு ஒரு போலீஸ்காரர் சைக்கிள் அப்படி போகிறாரு. நல்லா மீசாக பேச வச்சு இப்படி போகிறாரு. அப்படி இவங்க ரெண்டு போயின்னுக்கிறாங்க. இவங்கள ஹீரோ தாண்டி போகிறாங்க. போகும்போது கேட்குறாங்க, போலீஸ்க்கு அப்படி போகும்போது இந்த பொண்ணு கேட்குது, யாரும் சைக்கிளை சொல்ல ஸ்பீடாக போனாங்க. அப்புறம் அவங்களும் பேசிக்கிறாங்க. அவங்க தான் பெரிய போலீஸ்காரர், மீசெல்லாம் பேச வச்சுக்கிறார். அப்படி பயங்கரமாக தடிக்கிட்ட வச்சுக்கிறாங்க போலீஸ்கார். அப்போதான் கதாநாயகர் ஹீரோ பேச ஆரம்பிக்கிறார். அவர் போலீஸ்காரெலாம் கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்யுது, டியூட்டி முடிச்சுட்டு போகிறாரு. அப்படியா, சரி சரி. இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. அவ்வளோதான். போன பிறகு அப்புறம் இவங்க தனியாக அப்படி போகிறாங்க, அப்புறம் அப்படி போகிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசினே போகிறாங்க. என்ன இவர் ரொம்ப அமைதியாக போகிற ஒரு விஜயனை பார்த்துட்டு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. அது புரியல என்ன பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படி போயிடுறாங்க. இது ஒரு ஷார்ட்டு, இது அப்படி எடுக்கும்.